அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான வேத பகுதியை வாசிக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 114வது வசனத்திலே, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியை வாசிக்கும்போது சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் மறைவிடமும் கேடகமாக இருக்கிறதை அனுபவித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 124ஆம் சங்கீதத்தின் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, மனிதர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பயங்கர நெருக்கங்கள், எல்லா பக்கத்திலும் நெருக்கங்கள் இருந்தது. குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் அவருடைய குடும்பத்தாரே அவருக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்களை செய்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு பக்கம் சவுலினுடைய போராட்டம் ஒரு பக்கம் இருந்தது. இத்தனை காரியங்களின் மத்தியிலும் தாவீது தன்னுடைய அனுபவம் நிறைந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீரே என் கேடகமும் என் மறைவிடமும் நீரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லாவிட்டால், அவருடைய மறைவிடம், அவர் தம்முடைய செட்டைகளின் மறைவிலே நம்மை இதுவரைக்கும் பாதுகாக்காவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்திருக்கும். இந்த நாளிலும் சொல்ல முடியும், கர்த்தரே எங்களை மறைத்து பாதுகாக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை ஆண்டவர் பாதுகாக்கிறார், என்னை ஆண்டவர் நடத்துகிறார், அவர் தம்முடைய கரத்தின் மறைவிலே, சிறகுகளின் மறைவிலே என்னை மறைத்து பாதுகாக்கிறார். உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற தேவன் இனி வரப்போகிற நாட்களிலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து எல்லா விதமான நன்மைகளால் திருப்தியாக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உண்டாவதாக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும். நன்மையினால் திருப்தியாக்கும். கர்த்தாவின் நீர் கேடகமாயிருந்து அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.